பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம். நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் எங்களோடு சேர்ந்து உதவியாய் நின்று உழைக்கிறவர்கள், இப்படி ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உலகம் முழுவதும் தந்திருக்கிறார். அவர்களுக்காக தவறாமல் நான் ஜெபிக்கிறது உண்டு. அதே மாதிரி முதல் தேதியில் இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஒவ்வொருவருக்காக நான் ஜெபித்தது உண்டு. அப்படி அடிக்கடி நான் ஜெபிக்கிறதுனால இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த வாக்கு தத்தம், அதற்காய் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை அவர்களோட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறது உண்டு. அதன்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்லுவது, என் பிள்ளைகளே, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்கிறதை உங்களுக்கு நான் தருவேன். நீங்கள் என்ன கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் இந்த நன்மை என் குடும்பத்தில் நடக்கணும், இந்த வருஷத்தில் எனக்கு இந்த வியாபார காரியம் வாய்க்கணும், இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் ஜெயமாகணும், இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், இந்த வருஷத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணணும், இப்படி ஏதோ ஒரு காரியம், அல்ல இந்த வருஷத்தில் இந்த வியாதி எனக்கு சுகமாகி ஒரு ஆரோக்கியம் வர வேண்டும், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மகனே, நீ கேட்டா நான் உனக்கு தருவேன், நீ கேள், நீ பெற்றுக்கொள்ளுவாய். என் மகளே, நீ உன் வாயை திறந்து கேட்டால் நான் உனக்கு அதை அருளி செய்வேன் என்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சகோதரி பாருங்க, 11 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. 11 வருஷம், நீண்ட வருஷம், பல லட்சங்கள் செலவு பண்ணியும் மருத்துவத்தால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் 2020ஆம் வருஷம் இதே ஜனவரி 1ஆம் தேதி அவங்க 11 வருஷமாக குழந்தை இல்லை. 15 லட்சம் ரூபா செலவு பண்ணியும் எல்லாம் ஏமாற்றம், விரக்தி, வீட்டெல்லாம் விற்றுட்டு எங்காவது போயிடலாமா அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே தோன்றி இருக்கிறாரு. அந்த அளவிற்கு மனதிலே பாதிப்பு. ஆனால் அன்றைக்கு வாக்கு தத்தம் ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதித்து 2 குழந்தைகளை கொடுத்து மகிழ பண்ணினார். அவங்க கேட்டாங்க, ஜெபித்தாங்க, கூப்பிட்டாங்க, இயேசுவே எங்களை ஆசீர்வதின்னு கேட்டாங்க. கேட்டதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதே இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் கூட ஒரு கஷ்டத்தோட, பாரத்தோட, அவமான நிந்தைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த வருஷம் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, உங்களுடைய நிந்தை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து மகிழ பண்ண போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள், நீ கேட்டா நான் உனக்கு தருவேன். என் பெயரை சொல்லி கேளு, விசுவாசத்தோடு கேளு மகளே, உன் வாயை திறந்து கேளு, நீ கேட்டா நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. மறுபடியும் மத்தேயு 7:7 வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்.
எதை தட்டுவது? எந்த வீட்டு கதவை தட்டுவது? தட்டுங்கள் திறக்கப்படும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இதே வசனத்தை லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் இயேசு சொல்லுகிறார். அவர் சொன்னது லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் லூக்கா 11:5 முதல் 8 வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஒரு மனிதன் நடுராத்திரியில் பக்கத்து வீட்டில் இருக்கிற தன் சிநேகிதன் வீட்டுக்கு போகிறான். பக்கத்தில் இருக்கிற சிநேகிதன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறான். நடுராத்திரி எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் அவன் போய் கதவை தட்டுகிறான். சிநேகிதனே சிநேகிதனே என்பதாய் அவன் விழித்த என்ன என்று கேட்கிறான். திடீரென்று என்னுடைய சிநேகிதன் ஒருவன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு என்கிட்ட ரொட்டி இல்லை. ஒரு 3 ரொட்டி கடனாய் கொடு, 3 அப்பத்தை கடனாய் கொடு. என்னுடைய நண்பனுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் உன்னுடைய வீட்டு கதவை தட்டினேன் என்று சொல்லுகிறான். அவன் உள்ளிருந்த சிநேகிதன் சொல்லுகிறான், நடுராத்திரி ஆகிவிட்டது, பிள்ளைகள்லாம் தூங்குகிறார்கள், இப்போ கதவை திறந்து கொண்டால வர முடியாது. அப்போ இவன் கெஞ்சி இருப்பான், இல்லை ப்ளீஸ், என் சிநேகிதன் பசியோடு இருக்கிறான், நடுராத்திரியில் வந்திருக்கிறான், ஒரு 3 ரொட்டி கடனா கொடு, ஒரு அப்பத்தை கொடுத்து அவனை நான் போஷிப்பேன். அவன் கெஞ்சி கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், அவன் தன் சிநேகிதன் என்பதற்காக அல்லாதபடி அவன் தன்னிடத்தில் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அந்த அப்பத்தை கொடுக்காமல் இருப்பானோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் தன் சிநேகிதனுக்காக தன் நண்பனுடைய வீட்டு கதவை தட்டுகிறான். மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய கதவை தட்டுவது, உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்காக, உங்க பட்டணத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்காக, இந்த தேசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்காக, பசியோடு இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய காரியத்தில் தாகத்தோடு இருக்கிறவர்கள், தெய்வத்தை தேடி 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 அலைந்து சோர்ந்து போன மக்களுக்காக ஆண்டவருடைய வீட்டு கதவை தட்டுவது. ஆண்டவரே, இயேசுவே, என் ஜனங்கள் அப்பமில்லாமல் சாகிறார்கள், ஜீவ அப்பமாகிய இயேசுவை நான் அவளுக்கு கொடுக்க வேண்டும், அந்த அப்பத்தை எனக்கு தாரும் என்று மன்றாடி கேட்பது. சுயநலமாக நமக்காக மாத்திரமே ஜெபித்துக் கொண்டிருக்காதபடி, இன்றைக்கு நம்ம பக்கத்து வீட்டில் வியாதியஸ்தர் இருக்கிறாங்க, மரணத்தோடு போராடுகிறவள் இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியிலே போராடி கொண்டிருக்கிறவருடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஆண்டவருடைய கதவை தட்டுவது. ஆண்டவரே, என் சிநேகிதனுக்கு இறங்கும், என் சிநேகிதிக்கு இறங்கும். ஆண்டவரே, இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த மதுபானத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், இந்த நோயிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், இந்த மரண கட்டலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்க கிராமத்தில் இருக்கிற இந்த மக்களுக்காக நான் மன்றாடுகிறேன், என்னுடைய நண்பனுக்காக நான் மன்றாடுகிறேன், என்னுடைய சொந்தங்கள் பந்தங்களுக்காக நான் உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் என்று மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடுவது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தட்டுங்கள், திறக்கும் வரைக்கும் தட்டுங்கள். அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான், மன்றாடினான். அந்த மன்றாட்டின் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அதான் சிநேகிதன். இயேசு நமக்கு நல்ல சிநேகிதன். அவர் நம்மை சிநேகிதர்களே என்று சொல்லுகிறார். முதல்ல பிள்ளைகளாய் மாற்றினார், அப்புறம் சீஷர்கள் ஆக்கினார், இப்போ அவர் நமக்கு சிநேகிதனாய் மாறி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் ஒரு சிநேகிதனை போல பேச முடியும். வேத புஸ்தகத்தில் சிலர் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார்கள். ஆபிரகாம், என் தாசனாகிய ஆபிரகாம் என் சிநேகிதன் என் ஆண்டவர் ஏசாயா 41:8 ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? சோதோம் குமோரா பட்டண பாவத்தில் அழிய போகிறது என்பதை அறிந்த போது அவன் திறப்பில் நின்று மன்றாடினான், கதவை தட்டுகிறான், பரலோகத்தின் கதவை. ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, இந்த ஜனங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டீரோ, மன்றாடி ஜெபம் பண்ணுகிறார். அதனால தேவனுடைய சிநேகிதன் மோசே, ஒரு சிநேகிதன் தன் நண்பனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை தன் சிநேகிதனாக இயேசு ஆண்டவர் பார்க்கிறார். காரணம் என்ன? இந்த ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள், அவருடைய பாவம் என்னை கோபப்படுத்தி விட்டது, இவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அவன் திறப்பிலே நின்று, ஆண்டவரே இறங்கும், இவர்களை மன்னியும், கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது.
யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தேவனை நோக்கி கெஞ்சுகிறான், இந்த மக்களுக்கு இரக்கம் செய்யுங்க, அவங்களுக்கு மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு தயவு செய்யுங்க என்பதாய் மன்றாடுகிறான். அதனால தேவனுடைய சிநேகிதன், நீங்கள் ஆண்டவருடைய சிநேகிதனா மாறணும், அவருடைய கதவை தட்டணும். என் கிராமத்தின் மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற என் நண்பன் ரட்சிக்கப்படணுமே, இந்த பாவ பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற இந்த வாலிப தம்பி ரட்சிக்கப்படணுமே, என் ஜனம் அறிவில்லாமல் சங்கரமாகி கொண்டு இருக்கிறாங்க, என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே இரக்கம் செய்யும், அவர்களுக்கு இயேசு என்கிற அப்பத்தை நான் கொடுக்க வேண்டும், ஜீவ அப்பமாகிய இயேசுவை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே கதவை திறந்தருளும். தட்டுவது மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய கதவை தட்டுவது. ஆண்டவர் சொல்ற, நீங்க தட்டுங்க, திறக்கப்படும். தொடர்ந்து தட்டுங்க, அவங்க ரட்சிக்கப்படும் வரைக்கும் தட்டுங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்க வரைக்கும் தட்டுங்க. ஆண்டவரே அவங்களுக்கு இறக்க செய்யணும், மன்னிக்கணும், ஆசீர்வதிக்கணும், விடாம தட்டுங்க. ஆண்டவர் நீங்க தொடர்ந்து மன்றாடி ஜெபிக்கிறதை பார்த்து அவங்களுக்கு அற்புதம் செய்வார், அவங்களை விடுதலையாக்குவார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்க அவளோடு அவர் காத்திருக்கிறார். நீங்க கேளுங்க, நான் அற்புதம் செய்கிறேன், என் முகத்தை தேடுங்க, என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நீங்க கதவை தட்டுங்க, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தை ரட்சிப்பேன், இந்த கிராமத்தை ரட்சிப்பேன், இந்த மக்களை எல்லாம் நான் ரட்சித்து ஒரு மன மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அவர் எல்லாருக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். உங்களுக்காக எனக்காக மாத்திரம் அல்ல, எல்லாருக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். பாவங்கள் சாபங்களை சிலுவையிலே சுமந்தார். உங்களுக்காக மட்டும் எனக்காக மட்டும் மரிக்கவில்லை, நம்முடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்காக சிலுவை சுமந்தார். உங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்காக சிலுவை சுமந்தார். இந்தியாவில் இருக்கிற 147 கோடி மக்களுக்காக சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். எல்லாருக்காக அவர் பரிதபிக்கிறார். யாரையும் அவர் வெறுக்கவில்லை, யாரையும் புறம்பே தள்ள விரும்பவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த சந்தோஷத்துக்குள்ள வரணும், பாவத்தில் இந்த சாபத்தில் இந்த விடுதலை பெறணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்காக தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். அதனால உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். பிரியமானவர்களே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கேட்டா உனக்கு கொடுக்கப்படும், நீ தேடுனா கண்டடைவாய், நீ தட்டினா உனக்கு திறக்கப்படும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தன் கரத்தில் வைத்து ஆயத்தமா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதை செய்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தாராளமாய் ஏராளமாய் நிரம்பி வழிகிறபடி பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றார், மகனே, மகளே, நீ தட்டுனா உனக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுக்காக அல்ல, உங்களுடைய சிநேகிதர்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, உங்க சுற்றி இருக்கிற மக்களுக்காக, கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக, பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்காக, உங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஆண்டவருடைய கதவை தட்டணும், 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 தட்டணும். ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இறக்க செய்யுங்க, இவங்களை மன்னிங்க, இவங்களை ரட்சிங்க, இவங்களும் உடைய பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி கதவை தட்டணும். அப்போ மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, மற்றவர்களுடைய பாரத்தை நம்முடைய பாரமாக ஏற்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது, அப்படி நம்ம மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று அவருடைய வீட்டின் கதவை நாம் தட்டினால், பரலோகத்தின் கதவை தட்டினால் ஆண்டவர் கட்டாயம் பதில் தருவார். இப்போ ஜெபிக்கலாமா? இந்த வருஷத்தில் வரப்போகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ தட்டும்போது அது திறக்கப்படும், நீ கேட்கும்போது உனக்கு அருளப்படும். ஆண்டவர் சொல்ல, நீ தேடும் பொழுது உனக்கு வெளிப்படுத்தப்படும், நீ எல்லாத்தையும் கண்டடைவாய். அப்போ இப்போ ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, அல்லது உட்கார்ந்து கொண்டு இந்த புது வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நானும் கூட விசுவாசத்தோடு கேட்கிறேன்,
விசுவாசத்தோடு கேட்கிற இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு இப்போ நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க. விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் கேட்கிறேன், எனக்கு வேணும், இதை நீங்கள் செய்து தரணும்னு அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது உங்களுடைய நண்பர்களுக்காக செபிக்கணும், உங்களுடைய குடும்பத்தாருக்காக, மற்றவங்களுக்காக, உறவுகள், பந்தங்கள், சொந்தங்கள், எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவங்கெல்லாம் அறியாமல் இருக்காங்களே, அவங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். ஜெபம் பண்ணுங்க, பரிந்து பேசுங்க. நீங்கள் கதவை ஓங்கி தட்டுங்க. அவங்களுக்காக செபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுத்து உங்களை மகிழ பண்ண போகிறார். விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளுங்க. கதவை தட்டுங்க. ஆண்டவரை திறக்கப்படட்டும், அவங்களும் ரட்சிக்கப்படட்டும், அவங்களும் அபிஷேகம் பெறட்டும், அவங்களும் வருகைக்கு ஆயத்தப்படட்டும். ஆண்டவரை அவங்களை தொடணும். நான் அதற்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேடுங்க. முழு இருதயத்தோட, தாகத்தோட, வாஞ்சியோட, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடுகிறேன், நம்முடைய முகத்தை தேடுகிறேன், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ள விரும்புகிறேன், உம்மை வெளிப்படுத்தும். ஆண்டவரிடத்தில் கேட்க ஏதோ அற்புதம் நடக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெறுறீங்க. இந்த வருடம் என்ன ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த தடைகள் மாறணும், இந்த காரியத்தில் அற்புதம் செய்யணும், எந்த கேட்பீங்களோ அந்த கேட்கிற எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையில் நமக்காக எல்லாத்தையும் சுமந்து முடித்து விட்டார். அதனால இன்றைக்கு நீங்கள் கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். மகிமையான இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் சுதந்தரித்து கொள்ளணும். அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் பலிக்கணும். அதற்காக இவர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். சுகத்தை கேட்கிறாங்க, சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை கேட்கிறாங்க, விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கேட்கிறாங்க, அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் விலகட்டும், ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நீர் செய்துவிட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறாங்க. உம்முடைய முகத்தை பார்க்கணும், உம்மை தரிசிக்கணும், உம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. அவங்களுக்கு உங்களை காண்பீங்க. அவங்களுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ள செய்யுங்க. நீர் கட்டாயமை வெளிப்படுத்தி காண்பித்து அவளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்க வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி. ஆண்டவரை தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னேன். தாழ்பாள்களோடு வந்து நிற்கிறாங்கப்பா. தட்டின காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு நிற்கிறாங்க. ஆண்டவரே, தன் கிராமத்திற்காக, பட்டணத்திற்காய், நண்பர்களுக்காய், தன்னோட வேலை பார்க்குறவங்களுக்காய் பாரத்தோடு பரிந்து பேசி மன்றாடி செபிக்கிறதுனால அவங்களெல்லாம் நீங்கள் தொடரணும். அவங்களுக்கு எல்லாமே வெளிப்படுத்தணும். ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகணும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இந்த நாள் முதல் அவர்கள் கேட்பது அருளப்படட்டும். அவங்க தேடுகிறதை கண்டுபிடிக்கட்டும். தட்டுகிறதற்கு திறக்கப்படட்டும். அற்புதங்களை காணட்டும். இன்றைக்கு அற்புதங்களை காணட்டும். சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். அற்புதங்களை கண்டு மகிழும்படி கர்த்தர் செய்யும். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.